الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தன்னை பற்றி வர்ணித்து ஒரு வசனத்திலே அவனுக்கான அழகான பெயர்களை கூறி மகிழ்கிறான். ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் மலிக் பேரரசன், குத்தூஸ் பரிசுத்தமானவன், சலாம் சாந்தியையும் சமாதானத்தையும் தருபவன், முஃமின் அபயமளிப்பவன், முஹைமின் கண்காணிப்பவன், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், ஜப்பார் அடக்கி ஆள்பவன், முத்தக்கப்பிர் பெருமைக்குரியவன், சுபஹான் அல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் எல்லா இணைகளை விட்டும் அவன் தூயவன். அவனுக்கு இணையாக என்னென்னலாம் வழிபடப்படுகிறதோ வணங்கப்படுகிறதோ அவைகளை விட்டும் தூயவன், தூய்மையானவன். இப்படியாக ஒரு வசனம். இப்போ அல்லாஹ் பேரரசனாக இருக்கிறான். அரசனுக்கு அழகு நீதமாக இருப்பது, பாராபட்சமற்ற குணம் கொண்டிருப்பது. நேற்று பயான்லேயே நம்ம சொன்னோம், அல்லாஹ்வுக்கு மறுபெயர் நீதவான், அதில் அப்படி. இப்போ அல்லாஹு தஆலா நீதமானவனாகத்தான் இருக்கிறான். அதை விளங்குறதுக்கு நம்மிடத்துல ஒரு பக்குவம் வேணும். மறுமையிலையும் சரி உலகத்திலையும் சரி அல்லாஹ் நீதத்தை கொண்டுதான் நடாத்தி கொண்டிருக்கிறான். அதை விளங்குறதுக்கு நமக்கு பக்குவம் வேணும். 4 நிலைப்பாடுகள் இருக்குது ஆன்மீகத்தில். ஷரீஅத், தரீகத், மாரிஃபத், ஹகீகத். அல்லாஹ்வை வணங்குறது ஷரீஅத், அல்லாஹ்வை தேடுறது ஹகீகத் தரீகத், அல்லாஹ்வை அறிகிறது மாரிஃபத், அல்லாஹ்வையே கண்டுகொள்வது ஹகீகத். நம்ம இன்னும் ஷரியத்தையே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம். ஷரியத்தினுடைய விஷயங்களே நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்குது. அப்புறம் என்ன அல்லாஹ்வை தேடுறது, அறிகிறது, அல்லாஹ்வையே கண்டுகொள்றது. இந்த மாதிரி உயர்தரமான படித்தரங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நீதவாளன் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். சிறுபிள்ளைத்தனமாக, சின்ன பிள்ளைத்தனமாக, அறியாமையால அல்லாஹ்வினுடைய நிர்வாகத்தை பார்த்தா ஏதோ பாராபட்சமான முறையில் அல்லாஹ் நடத்துகிறானோ, இரக்கமில்லாத ஒரு நிலையில அல்லாஹ் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறானோ என்பதாக நம்முடைய மனசுல படும். அது பாமர சிந்தனை. ஏனென்றால் நம்மளுடைய உலகத்தினுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏழையும் இருக்கிறாரு, பணக்காரரும் இருக்கிறார், தொழிலாளி இருக்கிறாரு, முதலாளி இருக்கிறார், ஆண்டியும் இருக்கிறான், அரசனும் இருக்கிறான், நோயாளியும் இருக்கிறான், சுகதேசியும் இருக்கிறான், நோயற்றவன். இதெல்லாம் பாகுபாடு தானே, இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு தானே, இதெல்லாம் முரண்பாடான விஷயம் தானே. ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல? எல்லாரையும் ஏன் ஒரே அமைப்பில் வைக்கல, ஒரே நிலையில வைக்கல? இது பாராபட்சம் இல்லையா? இது எப்படி இரக்கமுள்ளவன் நம்ம ஏற்றுக்க முடியும் என்பதாக நம்முடைய அறிவு கேள்வி எழுப்புது. பாமரருடைய உள்ளத்துல எழக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தும் கூட அல்லாஹ் நீதமானவன், இரக்கமுள்ளவன், பாராபட்சமற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பயந்துகிட்டு சொல்றதா? உண்மையில் அப்படி இல்லையா என்பதாகவெல்லாம் ஷைத்தான் உள்ளத்துல கேள்வியை எழுப்புவான், சந்தேகங்களை கிளறுவான். நம்முடைய அறியாமையால அல்லாஹ்வை குறைச்சு மதிப்பிட்டு பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, வெறும் இதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏழை பணக்காரன், ஆண்டி அரசன், தொழிலாளி முதலாளி, நோயாளி சுகதேசி, இதை மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அப்பத்தான் அல்லாஹ் பாராபட்சமாக நம்ம இடத்துல நடந்துக்கிறானா இல்லை நீதமாக நடந்திருக்கிறானாங்கிறது நமக்கு விளங்க வரும். இது மட்டும் ஏற்றத்தாழ்வு இல்லை. உலகத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறது நிறைய விஷயங்கள்ல இருக்குது. நிறைய உதாரணமா சொல்லலாம். நானே ஒவ்வொன்றும் சொல்றேன், நீங்க அதுக்கு முரணா உள்ளதை சொல்லுங்க, ஆப்போசிட்டா உள்ளதை சொல்லுங்க. உயிருள்ளவை சொல்லுங்க, உயிரல், திடப்பொருள், பகுத்தறிவு, அறியாமை, உயர்வு, சிறியது,
நெட்டை, பள்ளம், இரவு, கருப்பு, வெள்ளை, இருள், சப்தம், நிசப்தம், அமைதி, நிசப்தம் எல்லாம். மென்மை, மென்மை, கடினம், கசப்பு, வெற்றி, குளிர், சூடு, நீர், நெருப்பு, ஆண், வானம், கடல், மலை, நிலம் வச்சுக்கலாம், மலைன்னு வச்சுக்கலாம். இது கொஞ்சம். இதே மாதிரி உலக படைப்பினங்களை, வஸ்துக்களை, பொருள்களை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எதிரு புதிருமான, ஏற்றத்தாழ்வான, பாகுபாடான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப அல்லாஹ் தஆலா பாராபட்சமற்றவனாக இருக்கணும், இரக்கமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்கள் இருக்கவே கூடாது. எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில, கோணத்துல நம்ம பார்த்து அல்லாஹ்வை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நின்று சிந்திச்சோம்னா உலகம் தாங்குமா? மனிதன் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. இப்படிப்பட்ட எதிரும் புதிரும் இருந்தால்தான், பாகுபாடு இருந்தால்தான், பாராபட்சமான நிலைப்பாடு வஸ்துக்களுக்கு மத்தியில் இருந்தால்தான் பிரபஞ்சம் இயங்கும் என்பது இறைவனுடைய நியதி. அதன் மீதுதான் பிரபஞ்சம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். சூரியனை விட பூமி தூரத்தில் இருக்கு. சூரியனை விட பூமி வெகு தூரத்தில் இருக்கு. சம அந்தஸ்துல வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பூமியை சூரியனுக்கு பக்கத்துல வச்சா நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த டிஸ்டன்ஸ்லயே வெயில் தாங்க முடியல. ஊங்குறோம், கத்திரிங்கிறோம், என்னென்னலாம் பேர் வச்சு ஏசியை 24 hours யூஸ் பண்றோம். சம அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியனுக்கு பக்கத்திலேயே பூமியை அல்லாஹ் வச்சா நிலைமை என்ன? புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கிரகத்துல வெறும் குளிர் மட்டும்தான் இருக்கும். அப்போ சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை அல்லாஹ் தஆலா பூமியில வச்சா, சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை போல ஒரு வெப்பத்தை பூமியில வச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதே போல புளூட்டோங்கிற கிரகத்தில் இருக்கக்கூடிய குளிரை அப்படியே சூரியன்ல வச்சா அப்ப நம்முடைய நிலை என்ன ஆகும்? நமக்கு வெப்பமும் வேணும், குளிரும் வேணும். சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை பூமியில வச்சா, புளூட்டோ கிரகத்தில் இருக்கக்கூடிய குளிரை சூரியன்ல வச்சா பாதிக்கப்படுறது நம்ம தான். பூமியில வெப்பமும் இருக்குது, குளிரும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால தான் பூமியா இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களும் வஸ்துக்களும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விடிய காலையிலையும் தன்னுடைய வாழ்வை அமைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சம அந்தஸ்துங்கிறது இது விஷயத்தில் எடுபடாது. அதே போல பார்த்தீங்கன்னா மலை உயரத்தில் இருக்குது, கடல் தாழ்வாக இருக்குது. மலைகளெல்லாம் உயர்த்தும், கடல் தரைமட்டமாக கீழ்நிலையில இருக்கிறதுனால தான் ஆறுகள் ஓடுது. அந்த ஆறுகளினால நம்ம பிரயோஜனங்களை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலையில அமைக்கலை அப்படின்னு சொன்னா ஆறுகள் என்பதையே பூமியில பார்க்க முடியாது. இதன் மூலமாக மனித உலகம் பயன் பெற முடியாது. அதே போல மிதக்கும் தன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் கப்பல்ல பயணிக்க முடியும். அதற்கு முரணாக மூழ்கும் தன்மையை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அதனாலதான் கிணத்துல இருக்கிற தண்ணியை அள்ள முடியும். இல்லைன்னா நீர்மூழ்கி கப்பலை கூட நினைச்சு பார்க்க முடியாது. மூழ்குத்தன்மை என்ற ஒரு பொருளை படைக்க வேண்டாம். அதே போல நிறங்களுக்கு மத்தியில வேறுபாடுகள் இருக்கிறதுனாலதான் புத்தகங்கள் இருக்குது. இல்லைன்னா படிக்கிறதுக்கு புத்தகங்களே பார்க்க முடியாது. நிறங்களுடைய வேறுபாடு தான் புத்தகமாக நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சில சமயங்கள்ல எல்லாமே ஒரே அமைப்புல இருந்தா நமக்கு தான் பாதகமானதா இருக்கும். அது இலங்கையில ஒருத்தர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். இராணுவத்தினர்களும் சீருடை அணிகிறாங்க, பயங்கரவாதிகளும் அதே சீருடை அணிகிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது அந்த நாட்டு மக்கள். அவர் தன்னுடைய நூலில் என்ன எழுதுறாருன்னா, மரணத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டார்.
சில பகுதிகளுக்கு காரில் போகும்பொழுது பயந்து பயந்துட்டு போவாங்களாம். தற்கொலைக்கு சமமான ஒரு சிந்தனையில தான் போவாங்களாம். திடீர்னு அவங்களுடைய காரை வழிமறிக்கும் பொழுது அந்த சீருடைய பார்த்தா பயங்கரவாதிகளா இராணுவத்தினர்களா கண்டுபிடிக்க முடியாது. காரை நிப்பாட்டுறதா போறதா தெரியாது. காரை நிப்பாட்டி அவங்க பயங்கரவாதிகளா இருந்தா க்ளோஸ், மரணம் தான். காரை நிப்பாட்டாம போய் ஒருக்கால் அவங்க இராணுவத்தினர்களாக இருந்தா கார்ல நிப்பாட்டாம போறவங்க பயங்கரவாதிகளாக நினைச்சுக்கிட்டு சட சட சடன்னு சுட்டு தள்ளிடுவாங்க, அப்பையும் மரணம். இப்ப காரை நிப்பாட்டுறதா வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில மரணத்தினுடைய வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர் தன்னுடைய நூல் எழுதுறார். அப்போ சீருடைகள் ஒரே அமைப்பா இருக்கிறதுலயே எவ்வளவு பிரச்சனை பாருங்க, உயிருக்கே ஆபத்து பாருங்க. அதனால வாழ்க்கையில உலக நடைமுறையில அது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதே போல அல்லாஹ் தஆலா விரல்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். சில விரல்கள் நெட்டையா இருக்குது, சில விரல்கள் குட்டையா இருக்கு. அதே போல முடிகள் முளைக்குது பாருங்க, மயிர்கள், அதுல கூட அல்லாஹ் வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். சில மயிர்கள் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது, சில மயிர்கள் வளர்ச்சி நின்றுது குறிப்பிட்ட அளவோடு. விரல்களுக்கு மத்தியில நெட்டை குட்டை என்கிற வித்தியாசம் இருக்கிறதுனால தான் வேலை செய்ய முடியுது. மயிர்களில் சிலது வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது, வளர்ச்சி நின்றுது அப்படின்னு சொன்னா அதனாலதான் நம்ம நன்மை அடைய முடியுது, அழகு பெற முடியுது. இமைமுடி அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நின்றுது, புருவம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நின்றுது. அதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அதையும் வார வாரம் வெட்டிக்கிட்டு இருக்கணும். இப்ப எதை வளர விடணும், எதனுடைய வளர்ச்சியை நிப்பாட்டிடணும், யாருக்கு தெரியுது? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனுடைய பயன்களை, அழக, நன்மையை நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல உடல் உறுப்புகளுக்கு மத்தியிலேயே வித்தியாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கோம். ஒரே உறுப்புலேயே பல வித்தியாசம். இப்போ உடல் உறுப்புகளுக்கு மத்தியில வித்தியாசம். தலையை போல கால் இருக்கிறதுல, காலை போல தலை இருக்கிறது இல்லை. கண்ணை போல கை இருக்கிறது இல்லை, கையை போல கண் இருக்கிறது இல்லை. காதை போல மூக்கு இருக்கிறதுல, மூக்கை போல காது இருக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட பாராபட்சம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? அகோரமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், பார்க்க சகிக்க முடியாது. அழகான உருவ அமைப்பை மனிதனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்ல ஆயத்தில் சொல்றானே. இந்த முரண்களை கொண்டு, இந்த பாகுபாடுகளை கொண்டு, இந்த பாராபட்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு உருவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதே போல பணக்காரன் ஏழை, இது பாகுபாடு. ஒரே அந்தஸ்தில் எல்லாரும் இருக்கணும், அப்புறம் யார் வேலை செய்யறது? ஆசிரியர் மாணவர் பாகுபாடு இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஒரே திறமையில இருக்கணும். அப்போ கற்குதல் கற்பித்து கொடுத்தல் நடக்குமா? மாணவர்கள் எல்லாரும் ஒரே திறமையில இருக்கணும், அப்புறம் எதுக்கு பரீட்சை? ஓட்டப்பந்தயம் எல்லாரும் ஒரே ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கணும், அப்புறம் எதுக்கு பந்தயம்? உலகம் இயங்காது. உலகத்தை இந்த மாதிரி ஒரு அமைப்புல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரே விதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது செத்த சவத்துக்கு சமம். அதுல எந்த விதமான மகிழ்ச்சியவோ இன்பையோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வையும் நம்ம பார்க்க முடியாது. பூமி தன்னைத்தானே சுத்துது, அதனாலதான் நமக்கு இரவு பகல் கிடைக்குது. தன்னைத்தானே அது சுத்தாம அது அதனுடைய நிலையில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னைத்தானே சுற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதியில சூரிய ஒளி அடிக்கும், இன்னொரு பகுதியில இருளாக இருக்கும். இதுவே நீடிச்சிருக்கும். மனித உயிர் வாழ்வு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே போல சூரியன் அதை சுத்தி சுத்தி வர்றதுனால தான் பருவ காலங்கள் நமக்கு கிடைக்குது. தன்னைத்தானே சுற்றுறதுங்கிறது தனிக்கதை. அது அல்லாம சூரியனை வேற சுத்தி வர்றதுனாலதான் பருவ காலங்கள் என்ற பயன்பாட்டை மனித சமூகமும் மற்ற உயிரினங்களும் அடைய முடியும். அதே போல பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவநதிகள் ஓடுது உலகம் முழுவதும். மேற்கை நோக்கி தெற்கிலிருந்து, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி, கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி, தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி, வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி, இப்படி அங்கிட்டு எங்கிட்டுமா மாத்தி மடக்கி ஆறுகள் இந்த சைடுல இருந்து அந்த சைடு, அந்த சைடுல இருந்து இந்த சைடு, இப்படியெல்லாம் ஓட வச்சு கிட்டத்தட்ட எல்லா திசைகளின் பக்கமும் அல்லாஹ் தஆலா ஆற ஓட வச்சிருக்கிறான். அதனுடைய பயன்பாட்டை அடைகிறதும் இந்த மனித சமூகமும் மற்ற உயிரினங்கள்.
அப்படி பல்லாயிரக்கணக்கான ஆறுகள் பல திசைகள்லையும் ஓடுது. பல திசைகள்லையும் ஓட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட அமைப்புல வச்சிருக்கிறதுனாலதான் உலகம் முழுவதும் ஆறுகளை நம்ம பார்க்க முடியும். ஒரே திசையில தான் ஓடணும், அதுதான் நியாயம், அதுதான் நீதம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுறது யாரு? நம்ம தான், நம்மை போன்ற மற்ற உயிரினங்கள் தான். அதே போல பூமியை சுற்றி அல்லாஹ்வுத்தாலா காற்று மண்டலத்தை அமைச்சு வச்சிருக்கிறான். காற்று என்பது அசையக்கூடிய தன்மை உடையது. இந்த காற்று எல்லா புறமும் வீசுகிறது, எல்லா திசைகளின் பக்கமும் அடிக்கிறது. அது எந்த திசையின் பக்கம் காற்று அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம். தென்றல் காற்று, பருவக்காற்று, சூறை காற்று, புயல் காற்று, அப்படி அந்த அடிக்கிற திசையை கவனிச்சு பேர் வைக்க முடியுது. அதே போல அந்த திசைக்கு தகுந்தது மாதிரி தான் அதனுடைய வேகமும் இருக்குமா. இப்படி திசையை கவனித்து பல பகுதியிலையும் பல புறங்களிலேயும் அல்லாஹ்வுத்தாலா காற்று அடிக்க வைக்க காரணத்தினால அதனுடைய பயன்பாடுகளையும் நம்ம அணைய முடியும். ஒரே திசையில தான் காற்று அடிக்கணும், வேற திசையில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய உயிர் வாழ்வு என்ன ஆகுது? இங்கேயும் நம்முடைய நலனுக்காக, பலனுக்காக, பயனுக்காக அல்லாஹ்வுத்தாலா இந்த ஒரு பாரபட்சத்தை வச்சிருக்கிறோம். அதே போல சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான், சில பேருக்கு செல்வத்தை கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறான். சிலருக்கு நோயை கொடுக்குறான், சில பேர்களை சுகதேசியாக வச்சிருக்கிறான், நோய் இல்லாதவர்களாக வச்சிருக்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க, வருஷம் ஒன்று பெற்றுடுறாங்க. அவங்களையும் மீறி வேணாங்கிற ஒரு முடிவுலையே ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க, மீறி குழந்தை பிறந்துடுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, துவாசிக்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க. இப்படி இருந்து குழந்தை வரமாட்டேங்குது. அப்போ இப்படியாக மாறுபட்ட வேறுபட்ட ஒரு நிலைப்பாடுகள் அல்லாஹ்வுத்தாலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அமைச்சிருக்கிறான்னா அதனுடைய ரகசியம் அவனுக்கு தான் தெரியும். எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் முக்காலத்தையும் அறிந்து அவர்கள் தாங்கக்கூடிய அளவுல தான் அந்த சிரமங்களை தீர்மானிக்கிறாங்க. நம்முடைய அறியாம தாங்க முடியலையே, பொறுக்க முடியலையே அப்படின்னு புலம்புறோம். ஆனால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ்வுடைய வாக்கு. ஒரு மனிதன் அவனால் தாங்க முடியாத சிரமத்தை நாம் கொடுப்பது கிடையாது என்பதாக அல்லாஹ்வுத்தாலா திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதனால நம்முடைய சின்ன பிள்ளைத்தனமான சிந்தனையில, அறியாமையான சிந்தனையில ஏதோ நம்முடைய வாழ்க்கையில சில நிலைமைகள் ஏற்படுது, சில சூழ்நிலைகள் ஏற்படுதுங்கிறதுக்காண்டி அல்லாஹ்வின் மீது நம்ம தீர்ப்பு கூறிடக்கூடாது. தவறாக அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டான், அந்த மாதிரி செஞ்சுட்டான். அல்லாஹ்வை பற்றிய போதிய அறிவை பெறாம, பக்குவத்தை பெறாம, ஒரு ஆன்மீக நிலையை அடையாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல விமர்சனம் செய்யறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ நமக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ்வின் மீது அவதூறுகளை அள்ளி வீசிடுறதா? அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், எனக்குத்தான் எல்லா பலாயும் வருது, பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு என்ன கிடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? எதிர்த்து வீட்டுக்காரன் கோவம் தாங்க முடியாம அவனை போட்டு கழுவி குடிக்கிறது, அவன் மனசுக்குள்ள என்ன புழுங்கிக்கிட்டு இருக்குங்கிறத அவனுக்கு தான் தெரியும். அவன் நிம்மதியா தூங்குறானா இல்லையா, அவன் என்ன மனநிலை இருக்கிறான். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளையே ஒருத்தவங்களுடைய மனநிலை என்ன எப்படி இருக்குதுங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது தானே. எனக்குள்ள என்ன துக்கங்கள் இருக்கிறது, சிரமங்கள் இருக்கிறது, மனத்தாங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, ஒவ்வொருத்தண்டையா போய் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், வால் புஸ்தடிச்சா ஒட்டிக்கிட்டு இருப்பேன். இப்படி ஏதாவது ஒரு நிலையில அல்லாஹ்வுத்தாலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறான். ஆனா அது அவனால தாங்க முடியாத விஷயம் கிடையாது, தாங்கிக் கொள்ள முடியுங்கிற விஷயம் தான். அதுல ஒரு நலன் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், அதற்கான கூடிய மறுமைகள் தருவதாகவும் சொல்றான். இந்த மாதிரி ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது அதுதான் பாராபட்சம் பார்க்கக்கூடியவன் அல்ல, நீதம் தவறியவன் அல்ல. இன்னொரு உதாரணம் கூட பாருங்க. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில விசாலமான இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய இடம், நம்முடைய வீடு, ரோடு, சாலை எல்லாமே பாருங்க விசாலம். விசாலமான இடத்துல வாழ்றோம். காற்று வசதிக்காக வீட்டுல ஜன்னல் அமைச்சிருக்கிறோம். பத்தாவதுக்கு விசிறி வேற, ஏசி வேற, விளக்குகள், செயற்கை விளக்குகள், இயற்கை ஒளிகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கருப்பப்பைக்குள்ள குழந்தை இருக்கிற குறுகிய இடத்துல இருக்குது, இருட்டறையில இருக்குது, குறுகிய இடத்துல இருக்குது, இருட்டறையில இருக்குது. நேரடியாக சூரிய ஒளியை பெற முடியாது, நேரடியாக காற்றை சுவாசிக்க முடியாது.
நேரடியாக தண்ணீரை பயன்படுத்த முடியாது, கூடாது. உண்மைதானே? நேரடி சூரிய ஒளியை பெற்றால், நேரடி காற்றை சுவாசித்தால், நேரடியாகவே தண்ணீரை பயன்படுத்தினால் குழந்தையா இருக்க, குறப்பிரசவமா செத்து தான் பிறக்கும். ஜனாசாத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்க குழந்தைன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா? நமக்கு தர்றதையெல்லாம் அதுக்கும் கொடுக்க வேண்டியதானே? இதென்ன பாராபட்சமா இருக்குது, இதென்ன ஏற்றத்தாழ்வா இருக்குது அப்படின்னு புலம்ப முடியுமா? கேஸ் போட முடியுமா? ஏதாவது வாதம் பண்ண முடியுமா? அதனுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுத்தால தன்னிகரற்றவன். அல்லாஹ்வுக்கு மறுபெயர் நீதமான அதில் அந்த ஒரு நிலையில அல்லாஹ்வை நாம் முதல்ல நன்கு அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அறிஞ்சாதான் வாழ்க்கையில சகிப்புத்தன்மையோடு வாழ்வது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வை பற்றிய போதிய அறிவு இருந்தால் தான் அல்லாஹ்வின் மீது அன்பு நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வின் மீது அன்பு அன்பு இருந்தால் தான் அவனுடைய ஆணைகள் நமக்கு கசக்காது, அவனுடைய கட்டளைகள் நமக்கு புளிக்காது, நமக்கு பாரமாக தெரியாது. அதனால அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு நீதமானவனாக இருக்கிறான், எவ்வளவு கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான், பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்ப நான் ஓதி வசனத்துல அல்லாஹ்வுக்கு சொல்லுவான். அல்லாஹ் உள்ளது இல்லா இல்லாஹு இல்லாஹு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் மலிக், அல்லாஹ் பேரரசன். குத்தூஸ், பரிசுத்தமானவன். சலாம், அமைதி, சாந்தி, சமாதானம் இவைகள் எல்லாம் தருபவன். முஹ்மின், அபயம் அளிப்பவன். முஹைமின், கண்காணிப்பவன். அசீஸ், யாவரையும் மிகைத்தவன், யாவற்றையும் மிகைத்தவன். ஜப்பார், அடக்கி ஆளுபவன். முத்தக்கப்பீர், கருவம் கொண்டவன், தற்பெருமை உடையவன். நமக்கு தான் தற்பெருமை கூடாது. எல்லாம் ஆணவக்காரன், அவனுக்கு அகங்காரம் கூடும், அவனுக்கு ஆணவம் கூடும், அவன் சர்வாதிகாரி, அவனை எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. நமக்குத்தான் அது கூடாது, ஆனால் அல்லாஹ்வுக்கு அது கூடும். அல்லாஹ் அதை கொண்டுதான் நினைவெற்று இருக்கிறான். சுபஹான் அல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ்வுக்கு யார் எதையெல்லாம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் விட்டு அல்லாஹ் தூயவன், தூய்மையானவன், பரிசுத்தமானவன். இது அல்லாஹ் தன்னை வர்ணித்து இறக்கிய வசனம். இவைகளை பற்றிய விரிவான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நமக்கு முஹப்பத் ஏற்படும், அன்பு ஏற்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய யதார்த்த நிகழ்வுகள், குறுக்கீடுகள், சங்கடங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் பெருசாகவே தெரியாது. இன்முகத்தோடு அதை வரவேற்போம். இதற்கான கூலி மறுமையில் இருக்குது என்பதாக நம்பி நாம் பொறுமை மேற்கொள்வோம். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட உள்ளங்களாக, அல்லாஹ்வை பற்றி போதுமான அளவு புரிந்துணர்வு கொண்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்விடத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.